ஒரு 6:30 இருக்கும். டக்குன்னு வந்து எழுப்பிவிட்டு வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பிவிட்டாங்க. சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே 8 நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, பக்கத்தில் ஏமூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வழியாக தான் திருச்சி பைபாஸ் ஒன்று போகுது. ஸோ இங்கேருந்து அப்படியே நேராக போயிட்டு மெயின் ரோட்லேருந்து அந்த ஒரு ஹைவேல ஜாயின் பண்ணி அந்த ஹைவேலேருந்து அந்த ஏமூர் ஊருக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம ஒரு சின்ன கேப் சந்து மாதிரி இருக்கும். அந்த ஒரு சந்தில் நடந்து வந்து நம்ம வீட்டுக்கு வர போகிறோம். கிட்டத்தட்ட அது ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் நடந்தலான்னு இருக்கேன். ஒரு 1 ஹவருக்குள்ளே இந்த ஜேர்னியை முடிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், ஒரு வந்து எந்திரிச்சு வாக்கிங் போயிடலாம் அப்படி தான் எந்திரிச்சு வந்து நானும். ஆனால் ஒரு 6:30 இருக்கும். டக்குன்னு வந்து எழுப்பிவிட்டு வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பிவிட்டாங்க. நானும் தடாப்படான்னு போய்ட்டு தூக்கத்தில் போய் பார்ப்போம். நானும் எங்கள் அப்பாவும் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும். அங்கே இந்த சில கல்லெல்லாம் அடிக்க வச்சுருக்கோம் வீட்டுக்கு வெளியே. அதுக்குள்ளே பாம்பு உள்ளே போயிடுச்சுனாங்க. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் பாம்பு வெளியே வரல. ஸோ அதனால் அதை விட்டுட்டு சரி வாக்கிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே வந்துட்டேன். ஃப்ளாஷ் தான் ஏமூர். ஸோ இந்த ஊருக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நிற்காமே நடந்து வந்துருக்கோம் கொஞ்சம். ஸோ அந்த ஊர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் தூரம் இன்னும் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் நல்லா உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கே வந்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 6.67 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ டெய்லி ஒரு 15K ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் மார்னிங் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரணும் அப்படின்னா அது ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வரும். ஸோ ஈவினிங் ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் வரணும் அப்படின்னா டோட்டலாகவே உங்களுக்கான ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடும். ஸோ இதனால் கிட்டத்தட்ட ஒரு 450 to 500 கேலரிஸை குறைக்க முடியும். அதுக்கப்புறம் கேலரி டெஃபிஷியன்ட் மீதாக எடுத்தோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு கேலரிஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 12,000 கேலரிஸை குறைச்சாகணும். ஸோ 12,000 கேலரிஸை குறைச்சோம் அப்படின்னா ஒரு 1.5 கிலோ ஃபேட் குறைஞ்சிடும். ஸோ நம்ம பாடியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 15 kg ஃபேட் இருக்குது. ஸோ அதில் நம்ம குறைக்க போகிறது எவ்வளோ அப்படின்னா 10% குறைக்க போகிறோம், 1.5. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10% குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி டோட்டல் ஃபேட்டுமே குறைஞ்சிடும். கடைசியாக ஆரம்பிச்சதுக்கு வந்தாச்சு. நான் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரணும் நினச்சேன். ஆனால் 5.5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கு. எனக்கு தெரியல. அதனால் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு 2 லேப் ஓடணும் அப்பயும் பத்தலை. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான மார்னிங் வாக் முடிஞ்சிருச்சு. ஸோ வீட்டில் போயிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ வாங்க போகலாம். இப்ப வந்து மோதுடா, கிட்ட வந்து பாருடா, கட்டருந்த கால நெஞ்சு மேல ஏற போதுடா.